தமிழக கவர்மெண்ட் என் முன்னாடி அவ அடிச்சீங்க, ஏன் அடிச்சீங்க? அடிச்சீங்க, அவ அங்க போனது அடிச்சு போனா அதனால அடிச்சாங்க. எங்க அடிச்சீங்க? ஆளை காட்டுமா, பிட் பாயிண்ட் இளந்தோட காட்டுமா, இளந்தோட பஸ் ஸ்டாண்ட்ல காட்டுமா. ஆனா உங்களை 20-30 இவர் எடுப்பாரா? நாங்க உட்காந்துட்டு ஓடிபி சொன்ன உடனே 5 பேர் அந்த பின்னாடி இருந்து வராங்க, வந்து வண்டி அப்படியே ஹோல்ட் பண்றாங்க. ஹோல்ட் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, தம்பி நீங்க வந்து என் வயிற்றுல அடிக்கிறதுலாம் தப்பாப்பா, இதெல்லாம் ஓட்டலாமா, இதெல்லாம் இல்லீகல் இல்லையா அப்படின்னு சொல்லி வந்து இதுப்பா எஸ்ஐக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க எஸ்ஐக்கு தான் ஃபோன் பண்றாங்கன்னா எனக்கு தெரியாது. எஸ்ஐக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லி உனக்கு வந்து ஃபைன் போடுறோம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ண உடனே அவர் என்ன பண்றாரு, அவருக்கு என்ன ரியாக்ட் பண்றது தெரியல. அவர் போய் வண்டி கொஞ்சம் சைடில் அப்படி கொஞ்சம் ஓரமா போய் நிறுத்துறாரு. நிறுத்தினோடனே என்ன கூப்பிடாரு, நான் போய் உட்காரேன். இவ்வளோ பேர் அயனோ கல்லோ தூக்கி அடிக்கிறாங்க, அந்த டயர்ல பட்டு கீழே உழுவுது. நான் என்னடா உழுவுது அப்படின்னு திரும்பி பார்க்க, அதுக்குள்ள முன்னாடி வந்து ராபிடோக்காக ஓங்கி அலையாது. இந்த செஞ்சாம எனக்கு அவ்வளோ கோவம். எப்படி ஒருத்தன் அடிக்கலாம், நீ என் கண்ணு முன்னாடி எப்படி ஒருத்தன் அடிக்கலாம், நீ என்ன வேணா பண்ணு, நீ யாரை வேணா இதை எப்படி ஒருத்தன் அடிக்கலாம் அப்படின்னு எனக்கு கோவம். அது கேட்டா நான் வந்து அவர் பிக் பேக்கெட் அடிச்சிட்டான்னு சொல்லுவேன். மக்களும் இருக்காங்க அங்க, வேடிக்கை தான் பாக்குறாங்க, என்ன வேலைக்கு விட்றாங்க, தம்பி இதெல்லாம் வேணாம் அப்படின்னு. இது வந்து இவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு வந்ததுக்கு ஒருத்தர் அரைஞ்சு அபியூஸ் பண்ணுறாங்க உட்காந்து. கேட்ட என்ன நான் போய் கேட்டால் வந்து உனக்கு எனக்கு பிரச்சனை இல்லை, அவனுக்கு எனக்கு தான் பிரச்சனை, நீ ஏன் நடுவில் வரலாம் அப்படிங்கிறானுங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு ஐடியாவே இல்லை.